ஓம் சாந்தி. 8/10/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுவன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி: இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு பாபா என்ன சொல்கிறார்? இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு பாபா என்ன சொல்கிறார்? இரண்டாவது கேள்வி: பாபா எந்த முயற்சி செய்விக்க இங்கு வந்துள்ளார்? எந்த முயற்சி செய்விக்க இங்கு வந்துள்ளார்? மூன்றாவது கேள்வி: நாம் எப்படிப்பட்ட முயற்சி செய்ய வேண்டும்? நாம் எப்படிப்பட்ட முயற்சி செய்ய வேண்டும்? நான்காவது கேள்வி: எதை செக் செய்து கொள்ள வேண்டும்? எதை செக் செய்து கொள்ள வேண்டும்? அஞ்சாவது: சிங்கத்தின் மீது தேவியை ஏன் காட்டியிருக்கிறார்கள்? சிங்கத்தின் மீது தேவியை ஏன் காட்டியிருக்கிறார்கள்? fill in the blanks. யார் டேஷ் மற்றும் டேஷ் அவர்கள்தான் மீண்டும் வருவார்கள்? யார் டேஷ் மற்றும் டேஷ் அவர்கள்தான் மீண்டும் வருவார்கள்? இரண்டாவது: எல்லையற்ற தந்தை மீண்டும் டேஷ் வந்துள்ளார்? எல்லையற்ற தந்தை மீண்டும் டேஷ் வந்துள்ளார்? மூன்றாவது: தாரணை ஆகவில்லை என்றால் டேஷ்? தாரணை ஆகவில்லை என்றால் டேஷ்? நான்காவது: டேஷ் விடுபட்டு பிரபுவின் அன்பை அனுபவம் செய்யக்கூடிய டேஷ் ஆகுங்கள்? அஞ்சாவது: யார் மாயையின் பல ரூபங்களை எளிதாக அறிந்து கொள்கிறார்களோ? யார் மாயையின் பல ரூபங்களை எளிதாக அறிந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் டேஷ் ஆவார்கள்? அவர்கள்தான் டேஷ் மற்றும் டேஷ் ஆவார்கள். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி: இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு பாபா என்ன சொல்கிறார்? யுக்தியோடு நடந்துக்கணும். பாபா சொல்றார், புத்தியை தூய்மைப்படுத்துவதற்கு
அதுக்கு பதில் சொல்றார், புத்தியை தூய்மைப்படுத்துவதற்கு இல்லறத்தில் இருந்தாலும் மிகவும் யுக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். உணவில் கூட பத்தியம் இருக்க வேண்டும் என்று பாபா சொல்கிறார். 2வது கேள்வி, பாபா எந்த முயற்சி செய்விக்க இங்கு வந்திருக்கிறார்? பாபா எந்த முயற்சி செய்விக்க இங்கு வந்துள்ளார்? பாபா சொல்றாரு, தெய்வீக சத்தியக சுயராஜ்யத்திற்காக முயற்சி செய்விப்பதற்காக பாபா வந்திருக்கிறார். 3வது கேள்வி, நாம் எப்படிப்பட்ட முயற்சி செய்ய வேண்டும்? எலும்பு தேயும் அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும். எலும்பு தேயிற அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும். 4வது கேள்வி, எதை செக் செய்து கொள்ள வேண்டும்? எதை செக் செய்து கொள்ள வேண்டும்? ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் இது பாவமா இது புண்ணியமா என்று தன்னைத்தானே கேட்டு செக் செய்து கொள்ள வேண்டும். ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் இது பாவமா இது புண்ணியமா என்று தன்னைத்தானே கேட்டு செக் செய்து கொள்ள வேண்டும். 5வது கேள்வி, சிங்கத்தின் மீது தேவியை ஏன் காட்டியிருக்கிறார்கள்? பாபா சொல்றாரு, இப்போது சங்கம யுகத்தில் நீங்கள் மாயை மீது வெற்றி அடைகிறீர்கள். இந்த வீரத்தை காண்பிக்க சிங்கத்தின் மீது தேவியை காட்டியிருக்கிறார்கள். fill in the blanks. யார் டேஷ் மற்றும் டேஷ் அவர்கள்தான் மீண்டும் வருவார்கள். யார் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வம்சத்தினராக யார் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வம்சத்தினராக மற்றும் தெய்வீக குடும்பத்தினராக இருந்தார்களோ அவர்கள்தான் மீண்டும் வருவார்கள். 2வது, எல்லையற்ற தந்தை மீண்டும் டேஷ் வந்துள்ளார். எல்லையற்ற தந்தை மீண்டும் எல்லையற்ற சுகத்தை கொடுப்பதற்காக வந்துள்ளார். 3வது, தாரணை ஆகவில்லை என்றால் டேஷ். தாரணை ஆகவில்லை என்றால் ஈஸ்வரிய சேவை செய்ய முடியாது. 4வது, டேஷ் விடுபட்டு பிரபுவின் அன்பை அனுபவம் செய்யக்கூடிய டேஷ் ஆகுங்கள். துக்கத்தின் அலைகளிலிருந்து விடுபட்டு பிரபுவின் அன்பை அனுபவம் செய்யக்கூடிய குஷி என்ற கஜானாவினால் நிரம்பியவர் ஆகுங்கள். குஷி என்ற கஜானாவினால் நிரம்பியவர் ஆகுங்கள். 5வது, யார் மாயையின் பல ரூபங்களை எளிதாக அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் டேஷ். யார் மாயையின் பல ரூபங்களை அறிந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் திருக்காலதர்ஷி மற்றும் திரிநேத்திரி ஆவார்கள். திருக்காலதர்ஷினா அதாவது 3 காலங்களை அறிந்தவர்கள் மற்றும் 3ஆம் கண் உடையவர்கள் ஆவார்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.